ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து we will implement IDS intrusion detection system Suricata. ஸோ ரூட் டைரக்டரியில் வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவிங் பண்ணலாம், க்ளீனப் பண்ணலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஐடிஎஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபைலுமே வந்து அதில் போட்டுட்டு கூகுள் ட்ரைவ் அதுலேருந்து எடுத்து அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் Suricata. சில இம்பார்ட்டன்ட் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் 2 டவுன்லோட் பண்ணோம். இதுவும் என்னோடய ரெபாசிட்டரியிலேருந்து தான் டவுன்லோட் ஆகுது. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நம்ம CSF LFT ஆஃப் பண்ணிடுறது பெட்டர். அது ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஃபயர்வால் சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் CSF LFD என்ன இருக்குது, ரெண்டுமே ரன்னிங்கில் இருக்குது. நம்ம மறக்காமல் ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபயர்வால்னால் இப்போ தேவையில்லை, சர்வீஸை மட்டும் ஆஃப் பண்ணி வைப்போம். ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 2 ஷெல் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் பண்ணிட்டோம் இந்த நோட்பேட்லேருந்து. அப்புறம் நம்ம ஒரு அன்சிப் டூல் வேணும். ரூல்ஸும் வந்து என்கிட்ட கஸ்டம் ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னோட ரெபாசிட்டரியில் இருக்குது. ஸோ அது ஜிப்டு ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன் க்ளவுடில். அது அன்சிப் பண்ணுறதுக்கு அன்சிப் டூல் வேணும். அதை இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக நம்ம செய்கிறது தான், அதை நம்ம செஞ்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இது வரைக்குமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் இந்த 4 லைனும். நீ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நான் வச்சுருக்கிற அந்த லிஸ்ட்டு ஃபைலாக வந்து எந்த எரர் இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும், பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகும் ஐடிஎஸ். இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ரூல்ஸ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் Suricata வந்து எமர்ஜிங் த்ரெட்ஸில் கொஞ்சம் சில டிஃபால்ட் ரூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கு. டவுன்லோட் பண்ணட்டும். டவுன்லோட் ஆன ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுவோம். ஸோ இது முடிஞ்ச உடனே அடுத்தது IF கான்ஃபிக். ஸோ இந்த வந்து அதை வந்து அப்பாரும்போது இது பேசிக்கலாம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன், இந்த கமாண்ட் என்ன பண்ணுதுன்னா IF கான்ஃபிக் கமாண்ட் அடிச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் இருக்கான்னு பார்க்கும். அந்த ஃப்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 லெட்டர்ஸ் தள்ளி அந்த ETH0ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ETH0வை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேவ் பண்ணுறேன். அதுதான் இந்த லைனுடைய மீனிங். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. மேனுவலாக காட்டுறேன் எங்கே இருக்குன்னு. ஓகே, டெஸ்டிங் முடிஞ்சது. Suricata ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த லைன்ஸு எல்லாம் அப்படியே போடலாம். ஸோ இந்த 4 லைன் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, எல்லாம் இன்டர்ஃபேஸ் செட் பண்ணுறது தான். இதையும் பேஸ்ட் பண்ணிடலாம், இதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. என்னதுன்னா Suricataனுடைய டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் டவுன்லோட் ஆகுது. அப்புறம் rules.zip ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகுது, அது கஸ்டம் ரூல்ஸ் இருக்குது. அப்புறம் 589ங்கிற லைன், இந்த Suricata MLல வந்து லைன் நம்பர் 589ல் வந்து இந்த cat1.txtல என்ன நம்பர் இருக்கோ அது போய் உள்ளே செட் ஆகும். அந்த ETH0 இன்டர்ஃபேஸ் அதில் டேக் ஆக போகுது லைன் நம்பர் 589ல், அதுதான் மீனிங். அப்புறம் இதுதான் Suricata ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆச்சுன்னா இந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு அந்த ரூல்ஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருந்தோம்ல அந்த டைரக்டரியில், அந்த ரூல்ஸ் அன்சிப் பண்ணுறோம். அன்சிப் பண்ணிவிட்டு இந்த ஜிப் ஃபைலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்புறம் வெளியே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவோம், இந்த இன்டர்ஃபேஸ் செட்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ், அந்த ரூல்ஸ் டவுன்லோட் வரைக்கும் முடிச்சிடலாம். ஸோ நம்ம இது வரைக்குமே பண்ணலாம், ஒன்றாகாது. செக் பண்ணி பார்ப்போம். பேஸ்ட் பண்ணியாச்சு, எனக்கு தெரிஞ்ச எந்த எரரும் வரல. ஸோ 1.txt input.sh இதெல்லாமே வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு யோசிக்காமல் நம்ம அப்படியே அடிச்சு விட்டுடலாம், எல்லாம் ஒன்றும் ஆகாது. கடைசியாக அடித்த கமாண்டு வந்து அதான் CSF data தான் லாஸ்ட்டில் நம்ம அடித்த கமாண்டு. ஸோ இதை திருப்பி போட வேண்டியதில்லை, இந்த ஃபைலை மட்டும் போட்டு
அப்படியே ஓட்டிடலாம். ஏன் பெர்மிஷன் டினைடு வருது அப்படின்னா அதுக்கு chmod +x ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபைலையும் கொடுத்துருக்கணும். அதுதான் பண்ணலை. வேணால் திருப்பி இன்னொரு தடவை ஓட்டலாம். தப்பானாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. நெக்ஸ்ட் தான். ஓகே. என்டர் த ஃபஸ்ட் ஐபின்னு கேட்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி என்டர் த ஃபஸ்ட் ஐபி கேட்குது இல்லையா, அந்த ஃபஸ்ட் ஐபி கேட்கணும் அப்படின்னா இந்த மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு ஐஎஃப் கான்ஃபிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஐபி அட்ரஸ் ஒன்று வரும். இதுக்கு 2 ஐபி அட்ரஸ் இல்லை. நான் லினோடில் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஐபி தான். அந்த ஒரு ஐபி வந்து எங்கே வரும் அப்படின்னா அந்த பில்டு இந்த நம்மளுடைய விஎம்மோட ஐபி. அந்த விஎம்மோட ஐபியை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு என்டர் பண்ணிவிட்டு /32 மாஸ்க் கொடுத்துடலாம். அதை சிங்கிள் ஹோஸ்ட்டு. செகண்ட் ஐபி அட்ரஸ் தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஐபி வந்து உள்ளர போய் விழுந்திருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் அது வந்து இது என்டர் பண்ண சொல்லுது. இப்போ போய் செட்டிங்ஸ் செக் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த 2 வந்து அந்த பெர்மிஷன் டினைடுங்கிற அடித்ததில்ல, அதுக்கு வந்து ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி போய் வச்சிடலாம். ஸோ அந்த எரர் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ எங்கே வந்துச்சுன்னா இந்த லைனை வந்து அடிக்கும்போது தான் வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பெர்மிஷன் கொடுத்துடலாம். chmod +x /root டைரக்டரிக்குள்ளே இந்த ஃபைல் ரூட்டில் தான் டவுன்லோட் ஆகிருந்தது அது. அப்புறம் ஸ்டார்ட் IDS.sh. ஸோ இந்த எரர் வராமல் இருக்கும். ஸோ இது அப்படியே சேவ். ஸோ இப்போ இதை அப்டேட் பண்ணிட்டேன். எரர் வரும்போதே கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ சூரிகாட்டா வந்து இட் இஸ் லைவ் அப் அண்ட் ரன்னிங். இப்போது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த YAML ஃபைலில் போய் செக் பண்ணலாம். ஸோ nano-l சூரிகாட்டா ETC இந்த வரைங்க இதான் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இங்கே தான் இருக்குது. அதை போய் செக் பண்ணலாம். அதில் வந்து சில விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணோம்ல, அதெல்லாம் போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஐபி கேட்டது. அந்த ஃபஸ்ட் ஐபியில் வந்து 172.105.34.252. ஸோ இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ். அந்த ஐஎஃப் கான்ஃபிகோட அவுட்புட் வரல, ETH0 அதில் அசைன் பண்ண இன்டர்ஃபேஸ் அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மிஷினுக்கு வந்து டிராஃபிக் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் அந்த ஐபி அட்ரஸ் வழியாக தான் போயிட்டு வரும். அதுக்காக அதை மட்டும் அலோவ் பண்ணால் போதும். இப்போ நம்ம லைன் நம்பர் 589 போய் பார்க்கலாம். அந்த இடத்துல தான் வந்து இன்டர்ஃபேஸ் செட் ஆகிருக்கும். அது ETH0 தான் ஆட்டோமேஷனில் வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லைனா மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் மேனுவலாக ETH0 போடலாம். ம் 589. ஓகே. ஸோ 589 இன்டர்ஃபேஸு கோலம் கொடுத்து ETH0 கரெக்டாக ETH0 தான் செட் ஆகிருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கு. ஸோ லைன் நம்பர் 589 அந்த கரெக்டாக அந்த ஐபி அட்ரஸ் இருக்கிறத வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதை நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது வந்து முக்கியமான லாக் ஃபைல் போய் பார்க்கலாம். cd// ரூல்ஸ் டவுன்லோட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். cd//var lib சூரிகாட்டா ரூல்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைரக்டரி. இதுக்குள்ள ரூல்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபைன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ரூல்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், லாக் செக் பண்ணலாம். cd//var log சூரிகாட்டா fast log. ஓ அது சிடி கிடையாது. டெயில் பண்ணி பார்ப்போம். ஃபாஸ்ட் லாகை அது ரன் ஆகிட்டு இருக்கணும். ஏதாச்சும் லாக்ஸ் கேப்சர் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, லிசன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐடியாஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆல்ரெடி அட்டாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் இருக்குது. லாக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வார் லாக் சூரிகாட்டா டைரக்டரிக்குள்ளே ஃபாஸ்ட் லாக் ஃபைல் இருக்கும். அது நீங்கள் tail-f போட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாக் ரன் ஆகிறது தெரியும். ஸோ லாக் வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ சூரிகாட்டா இஸ் ஆக்டிவ். அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு.
சரி ரைட்டு. இப்போது நம்ம சூரிகாட்டாவோ லைவுக்கு வந்தாச்சு. ஸோ சூரிகாட்டாவை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போது சூரிகாட்டா வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம சூரிகாட்டை எப்படி டிப்ளாய் பண்ணணும் பார்த்தோம். இப்போ இந்த சர்வீசஸை நான் ஃபார் டைம் பீயிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் நான் நிறைய டிப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது. சிஸ்டம் CTL ஸ்டாப் சூரிகாட்டா. ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஸ்டாப் ஆகிருக்கும். ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் எப்படி சூரிகாட்டை டிப்ளாய் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதான் இந்த வீடியோனுடைய அப்டேட். தேங்க்யூ.